பெண்களுக்கே உண்டான நாணம் ஒன்ன மட்டும் விட்டுருமா என்ன? கல்பனா, வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை. வெவ்வேறு நேர்கோட்ல பிறந்து வளர்ந்த நம்ம கல்யாணங்கிற பந்தம் ஒரு இணைக்கோட்ல இணைச்சு வச்சிருச்சு. என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாது. வாழ்க்கை முழுதும் சுகதுக்கங்கள்ல சரிபாதி பங்கெடுத்துக்க வேண்டிய கணவனும் மனைவியும் உடல் ரகசியங்களை மட்டுமல்ல உள்ளத்து ரகசியங்களையும் பரிமாறிக்கணுங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க இந்த மாதிரி ரகசிய ஏற்பாட்டையே செஞ்சு கொடுத்திருக்காங்க. முதல் இரவு நாம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். என்னை பத்தி உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, உன்னை பத்தி எனக்கு சொல்ல வேண்டியது உன் கடமை. பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரே ஆம்பளை பிள்ளையா பிறந்த என்ன வழிதவறி போகாம வளர்த்து ஆளாக்குனதோட அவர் கடமை முடிஞ்சதுன்னு எங்க அப்பா போயிட்டாரு. சின்ன வயசுலயே பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிட்டதுனால பணக்கார பிள்ளைங்களுக்கே உண்டான உல்லாச கேளிக்கைகளுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் வேலியில படர வேண்டிய கொடிய வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வளர்ந்த உடனே ஜன்னல்ல தொத்திக்குது இல்லையா? அதே மாதிரி நான் நெருங்கி பழக வேண்டிய நிலைமையில இருந்த என் ஸ்டெனோ டைபிஸ்ட் சுமதி கிட்ட என் மனசை பறிகொடுத்துட்டேன். 2 பேரும் அளவு கிடந்து பழகணும். அவளையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணதுனால எல்லாம் தாண்டி கூட உறவு வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. முதலாளி அசடு சரியா என் வலையில சிக்கிக்கிட்டாரு. அப்படி இப்படின்னு உடனே அவளை கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டதை கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் கல்யாணமே வேண்டான்னு வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த என்ன எங்க அக்கா தான் வற்புறுத்தி உன்னை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த புதிய வாழ்க்கையை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டேன். இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா நாளை பின்ன வேற யார் மூலியமாவது இதையெல்லாம் கேள்விப்படும் போது என்ன பத்தி நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல கூட 2 பார்ட்டியும் மனவிட்டு பேசி எல்லா கண்டிஷனும் போட்டுத்தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு காலாவதியாக கூடிய வியாபாரத்துக்கே இவ்வளவு கண்டிஷன் தேவைப்பட்டதுன்னா காலம் பூரா இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒப்பந்தத்துல நாம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? கணவனும் மனைவியும் எந்த ரகசியமும் இல்லாம பழகினா அவங்க வாழ்க்கையில ஒரு சிறு சலனம் கூட ஏற்படாது. உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் மயக்கம் இருந்தா நீ பயப்படாம என்கிட்ட சொல்லலாம். சொல்லு. கல்பனா, சாரி. நான் எவ்வளவு பெரிய மழையன். பண்புங்கிற எல்லை கோட்டுக்குள்ள கட்டுப்பாடா வளர்ந்து கல்யாணங்கிற வட்டத்துக்குள்ள மலர்ந்த முகத்தோட வந்தவன நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. சிரிச்சு குளிக்க வேண்டிய நேரத்துல உன்னை அழ வச்சுட்டேன். கல்பனா, இப்ப நீ சிரிக்கல நான் அழுதுருவேன். நான் அழுதுன்னா வாழ்க்கையில முத என்ன அழ வச்ச பாவம் ஒன்னதான். நீங்க அழக்கூடாது, நீங்க அழவே கூடாது. நான் அழக்கூடாதுன்னா நீ அழக்கூடாது. சரி சரி. என்ன அம்மா பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போய் என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான்? உட்கார் உட்கார். எனக்கு சொல்லுப்பா. இருங்க என்ன சொல்றேன். பாபு ட்ரெயின் எப்படிடா போகும்? என்ன வேகமா போகுது. அப்புறம் அப்புறம் நான் எப்படி குறைக்கும்? பூனை எப்படி கத்தும்? அப்புறம் குதிரை எப்படி ஓடும்? கண்ணா, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பாத்தியா? அது சரி. கல்பனா, உன் பிள்ளை பழச்சுக்குவான். கெட்டிக்கார.
வந்ததுல இருந்து நீ என்ன கவனிக்கிறதே இல்ல. நிஜமா? அம்மா முட்டுறா. நான் முட்டுறா? அவதான் முட்டா. ஒண்ணு இல்லடா, நான் ஒண்ணு இல்ல. அம்மா என்கிட்ட வந்து பாத்துக்கோ. அங்க போய் கொடுத்துக்க. இங்கே வந்து போ. கண்ணா தூக்கம் வரலையாடா? பட்டு நல்லா தூங்கு, நல்லா தூங்குடா கண்ணா. கல்பனா, எதை வேணாலும் செலக்ட் பண்ணு. நீங்க செலக்ட் பண்ணுங்க. கல்பனா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பில் போடுங்க. எப்படி, நல்லா இருக்கா? என்னங்க நீங்க, யாராவது சிரிக்க போறாங்க? எப்பவுமே பட்டு புடவையை பிரிச்சு கட்டி பார்த்தாதான் அதனுடைய அழகே தெரியும். உங்க டேஸ்ட் கொண்டு என் டேஸ்ட் கொண்டு இப்படி ஆல் டேஸ்ட் வாங்கிட்டு இருந்தா பில்லு பெரிய டேஸ்டா வரும். இந்தப்பா, இந்த 2 புடவையை பார்சல் பண்ணி பில் போடு. 2 வாங்கிட்டேன். ரேவதி, கல்பனா, கல்பனா சௌக்கியமா இருக்கியா? ஆமா, நீ சௌக்கியமா இருக்கியா? ஓ அப்பாடா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இனிமே அடிக்கடி பார்க்கலாம். நாங்க திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். லேடி டாக்டர் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கையினால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க இங்க வாங்க. இவ என் ஃப்ரெண்ட் கல்பனா, இவர் என் கணவர். வணக்கம். என்னங்க, நான் அடிக்கடி சொல்வேன் ரேவதின்னு. இவதான் இவர் என் வீட்டுக்காரர். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட். Glad to meet you. My name is Vasan, still photographer. My name is Sukumar. What are you, sir? Business. அச்சா. நீங்க தான் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். No, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்காரர் தானே முதல்ல கூப்பிட்டாரு. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் நாங்க வரோம். என் வீட்டுக்காரர் பந்திக்கு முந்தி, மத்ததுக்கெல்லாம். பந்தி. ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. குழந்தை ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பையன். எல்லாரையும் கூட்டு வாங்க. Sure. வரோம். வாங்க. பாக்கி பணம் வாங்க வேண்டாம். சீக்கிரம் வாங்க. லேஸ்ல சில்லறை கொடுக்க மாட்டீங்களே. சில்லறை இல்லன்னு கட்சி தலையில கட்டுவீங்க. ஓகே, கம் ஆன். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வாங்குறீங்களா கட்டிங்களா? கண்டிப்பா ஆனேரத்தை பத்தியா அப்படி பண்ணிருக்காரு. யார் சார் பிளான் போட்டது? நம்ம இன்ஜினியர் லோகநாதன். வெரி குட். இந்த கேமரா எப்பவும் உங்க தோள்லயே தான் தூக்கிட்டு இருக்குமா? இதுதானே சார் என்னுடைய தொழில். தூங்குறப்ப மட்டும் கழட்டி கீழே வைப்பேன். பிரைவேட்டா தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ்கள்ல போட்டோஷாப்ல எல்லாம் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு போக இஷ்டம் இல்ல. ஆல்வேஸ் ஐ லைக் இண்டிபெண்டன்ட் ஜாப் ஆஃப் ஃப்ரீலான்ஸ். யாருமே எடுக்க முடியாத போட்டோ கூட இவர் எடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல ஒரு போட்டோக்கு 10,000 20,000 கூட கிடைக்கும். அப்படியா? ஒரு போட்டோவுக்கு? ஆமாங்க. ஆனா அந்த ஒரு போட்டோ அவ்வளவு அபூர்வமா இருக்கணும். ஹாய். அந்த சட்டை நல்லா இருக்கா புதுசு? அவன் சட்டை நல்லா இருக்கே, நீ நல்லா இருக்கா? பாத்தீங்களா சார், இந்த காலத்து பசங்களை இந்த வயசுலயே ஜோடி சேர்ந்துக்குதுங்க. வாங்கக்கா. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கல்பனா எப்படிமா இருக்கு? எங்க பாபு? அச்சா, பாபு என்னக்கா திடீர்னு? வா சொல்றேன். வாங்க டாக்டர். வணக்கம். அடடே, ரேவதி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர்தான் ஹஸ்பண்ட், மிஸ்டர் வாசன். வணக்கம். கிளாட் டு மீட் யூ. உட்காருங்க சார், உட்காருங்க. சுகுமார், என்னக்கா? உங்க அத்தா வேலை செய்யற ஜலந்தர்லயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கே புறப்படுறேன். அப்பாடா, 7 வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு அத்தானுக்கும் ஒரே இடத்துல வேலை செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சது. வாங்க, லைட்டா டிஃபன் சாப்பிடுவோம். ஓகே சார். தேங்க்யூ. டாக்டர்மா கொஞ்சம் இப்படி வந்துறீங்களா? அவங்க 2 பேரும் தனியா இருக்கலாம். நல்ல க்ளோஸா நில்லுங்க சார். நல்ல சிரிச்ச மாதிரி ஹாப்பியா? குட். தேங்க்யூ சார். வித் யுவர் பர்மிஷன் உங்க மிஸ்ஸஸ் எம் மிஸ்ஸஸ் சேர்த்து வச்சு ஒன்று எடுத்துக்கிட்டுங்களா? தாராளமா. எம் மிஸ்ஸஸ் வாங்க. நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இல்ல, க்ளோஸா க்ளோஸா நல்ல சிரிச்சிங்க சிரிச்சிங்க. அப்படி அப்படி. குட் குட். சார், உங்க பொடியனையும் எங்க பொடிச்சை வச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் சார். கமான் 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 பொடி கமான். நில்லுங்க, சிரிங்க. மாமா பாருங்க. மாமா பாக்குறதுங்க, மாமா கேமராவை பார்க்கணும். அப்படி சிரிங்க சிரிங்க. அச்சா. என்னங்க, எங்களையும் குழந்தைங்களோட சேர்த்து எடுங்க. பேஷா நில்லுங்களேன். பிளாக்மெயில் பண்றியா?
மெயில் இல்ல, பேசஞ்சர் இல்ல. இதுக்கு நீ என்ன பேர் வேணுமானாலும் வச்சுக்கோ. இந்த போட்டோவை நெகட்டிவ் உள்பட உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ எனக்கு 15,000 ரூபாய் தரணும். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். தாராளமா சொல்லிக்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார். சம்மதிக்கலாம். இப்பவே இந்த படத்தை பத்திரிகையில கொடுத்துட்டா அப்பம் புள்ள மானம், கப்பல் ஏறும். யோசிக்காத. இந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். இது மேல சத்தியமா சொல்றேன். இந்த படம் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன். போய் 15,000 ரூபாய் கொண்டா. போய் சாயந்தரமா அந்த பார்க்குக்கு வாங்க, தரேன். இப்ப இந்த படம் வாசன், என்னால 7,000 ரூபாய் தான் பரட்ட முடிஞ்சது. இதை வச்சுட்டு நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துரு. முழு தொகையும் வராம நெகட்டிவ் உன் கைக்கு வராது. வாசன், நான் நாணயத்தை சொன்னதுதான். சரி, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. அப்பா ஊர்ல இல்ல, நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. பாக்கி பணத்தை தந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, மாமா போட்டோ எங்க? கொண்டு வந்திருக்கப்பா. நீ போட்டோல எப்படி வந்திருக்க தெரியுமா? எப்படி வந்துக்க? ஆஹா, ஜம்முன்னு வந்திருக்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற. அதே பார்வை, அதே முடுக்கு, அதே கம்பீரம். இந்த பார். அம்மா அம்மா போட்டோ பாத்துட்டியா? நல்லா இருக்குடா கண்ணா. அம்மா அம்மா மேரேஜுக்கு காட்டணும். தாமா எல்லா போட்டோ நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நீங்களே பாருங்க, ஆச்சரியப்பட்டு போய். இதுல ரேவதி ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்ஸ். இது ஏன் டார்க்கா இருக்கு? பேக்ரவுண்ட் அப்படிங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. ஏன் பக்கத்துல நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. பயப்படாத கல்பனா. இந்த போட்டோகளை யாருமே பார்த்திருக்க. வாதம் பார்த்திருக்கான். ரெண்டாவது நீ. வேற யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோ எப்படி என் கைக்கு வந்தது, யார் எடுத்தது அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இந்த போட்டோவை எடுத்தது நான் தான். இந்த மாதிரி போட்டோக்களை எடுக்கிறது தான் என்னுடைய தொழில். வாழ்க்கையில தவறே செய்யாம இந்த காலத்துல யாராலையும் வாழ முடியறதே இல்லை. சில பேர் தெரியாம தவறு செய்யறாங்க. நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். ஆனா என்னால இது வரைக்கும் யாரும் கெட்டதே கிடையாது. நீ செஞ்ச புண்ணியம் இந்த போட்டோவை நான் எடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? That's all right. அதெல்லாம் விட்டுடுவோம். விஷயத்துக்கு வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் உன்னை மன்னிச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அது கடைசி வரைக்கும் உனக்கு நீடிக்கணும்னா இந்த போட்டோக்களை நெகட்டிவ் உள்பட தீயில போட்டு பொசுக்கணும். அதுக்கு எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் தரணும். அதிர்ச்சி அடையாத. 1,00,000 ரூபான்றது உனக்கு சர்வசாதாரணம். மொத்தமா கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. 10, 20, 30 கூட பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி அந்த பணத்தை புருஷனுக்கு தெரியாம கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? அதுக்கும் நானே வழி சொல்லி தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி உன் புருஷனுக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நீ மறைச்சு வச்சிருக்கியோ அதே மாதிரி என் மனைவிக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது என் மனைவி ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அதனால நம்ம 2 பேர் ரகசியங்களும் நம்மோடவே மறையட்டும், நம்மோடவே அழியட்டும். உன் புருஷன் வீட்டு செலவுக்காக கொடுத்து வச்ச பணத்துல மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பியே, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து மிச்ச பணத்தை சமயம் வர்றப்போ பேசிப்போம். உன் புருஷன் வர்ற நேரமாச்சு, போய் எடுத்துக்கிட்டு வரலாமே. சீக்கிரம் போ. கமா குயிக். கல்பனா, எப்பவோ நீ செஞ்ச தவறுக்கு நினைவு சின்னங்களோட அவன் வந்திருக்கா. இது வெளியே தெரிஞ்சா உன் வாழ்க்கை யோசிக்காதே. பணத்தை கொடுத்துரு. அவன் கேட்கிற பணத்தை இன்னைக்கு நீ கொடுத்துடலாம். ஆனா ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறுன்னு எத்தனை நாளைக்கு தப்பிக்க போற? உன் புருஷன் ரொம்ப நல்லது. நடந்தது சொல்லி மன்னிப்புக்க நிச்சயம் உன்னை மன்னிப்பாரு. கல்பனா, உன்னை மன்னிப்புக்கு அப்புறம் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் புருஷன் மன நிம்மதி இல்லாம அவசப்படுவேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுடுவார். இந்த குழப்பம் இதோட போயிடுமா?
இப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லி உன் பிள்ளையோட எதிர்காலமே பாதிக்கப்படும். கல்பனா, உன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் மனநிம்மதியோட கௌரவத்தோட வாழணும்னா இப்ப இருக்கிற பணத்தை கொடுத்தனு. மற்ற அப்புறம் யோசிக்கணும். போ, பணத்தை கொடு. இந்தாங்க. எவ்வளவு இருக்கு? சரி சரி, நானே எண்ணி பார்த்துக்கிறேன். என்னடா ₹1,00,000 மேல் கொண்டு பணத்தை மிரட்டி வாங்குவான்னு நினைக்காத. நான் தொழில் நாணயம் உள்ளவன். அப்படியே நீ இஷ்டப்பட்டு ஏதாவது பணம் கொடுத்தா கூட அதுல சல்லி காசு நான் தொட மாட்டேன். இந்தா, இது உன்னுடைய குடும்ப போட்டோ, இது ₹1,00,000 போட்டோ. அவரே, தேங்க்யூ.